ஹாய் ஹலோ வணக்கம். திங்கக்கிழமை நடந்த சம்பவங்கள் பார்க்கலாமா? நம்ம கைப்பொருள் இல்லைன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்ம தான் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது என்ற தாய் குளத்துக்கு தலைவலி வந்துச்சு. அதனால் மாத்திரை வாங்க போயிட்டு துணியை போட்டு துவைச்சிடலான்னு பார்த்தோம். நம்ம துணியை அது என்னடானா பொசுக்குன்னு ஒரு மோலி சேர்ந்து போயிடுது. அதை துவைக்கிறதுக்குள்ள ஆச்சா போச்சான்னு ஆகிப்போச்சு. நல்ல வேலை மிஷின் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டே. கையில் துவைக்கிற மாதிரி தான் நம்ம நிலமை என்ன இருக்குது. துவைச்ச துணியிலன்ற தாய்க்குள்ளே பகல்லையே ஒண்டி காய போட்டிருந்தாங்க. பொழுதோட மேலே குளிச்சு போட்டு மேலே போய் காற்று வாங்கலான்னு போனோம்னா மேகம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு நிலா, அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் பார்க்க அமுட்டு அழகாக இருந்ததுங்க. அதை ரசிக்கிறதுக்குள்ள என்ற டேடி ஊர்லேருந்து ஓட்டார். ராத்திரி 8:30 மணிக்கு வந்தார். வந்த மேனிக்கு அவரை உட்காரது கூட விடாமல் கட்டளை செட் பண்ணியே ஆகணும். 4 நாள் ஆச்சு கலட்டின்னு சொல்லிட்டு பலகையில் டம்முன்னு தூக்கி போட்டு அதை செட் பண்ணிவிட்டு மெத்தையை கொண்டாந்து ஓட்டாச்சு. இதெல்லாம் போட்டதை விட இந்த மெத்த கவர் விரிக்கிறதா இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. அது சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. அதையும் முடிச்சோன்னே டயர்ட் ஆகி போச்சு. டிஃபன் செய்யறதுக்கெலாம் நம்மளால் ஆகாது. ஏன்னா நான் தான் செய்கிறேன் வாக்குறுதி கொடுத்துருந்த முடியல. அதனால என்ற டேடி வந்த தைரியத்தில் பரோட்டாக்கு ஆர்டர் போட்டு 2 குருமா கொடுத்தாங்க. 2மே நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சு. பின்ன நான் போயிட்டு வரணுங்க. அனிதாஸ் தியரி சேனலை ஃபாலோ பண்ணி